2 செடிகளை எடுத்துக்கொள்வோம். 2 செடிகளின் கிளைகளையும் வெட்டுவோம். எந்த செடியின் கிளை எதுவோ அதை ஒட்டினால் ஈஸியாக இணைந்து பின் துளிர்த்து பயன் கொடுக்கும். வேறு வேறு செடியினுடைய கிளைகளை வெட்டி அதை ஒட்டினால் இணைவதற்கும் துளிர்விட்டு பயன் கொடுப்பதற்கும் ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டியுடைய 2 சக்கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு சக்கரம் உயரமாகவும் ஒரு சக்கரம் கட்டையாகவும் இருந்தால் வண்டி ஓட முடியாது. 2 மாடுகளை எடுத்துக்கொள்வோம். ஒரு மாடு சாதுவாகவும் ஒரு மாடு அடங்காததாகவும் இருந்தால் வண்டி எப்படி சமநிலையில் ஓட முடியும்? இந்த 2 மாட்டையும் எப்படி பூட்டி உழ முடியும்? இதேதான் வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது என்று. அதாவது சில விசுவாசி லவ் பண்ணி அவ்விசுவாசியோடு இணைக்கப்பட்டு பின் யோசித்து புலம்பி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ செலக்ட் பண்ணி நீ தேடின வாழ்க்கை. சில பேர் தத்துவம் சொல்வதுண்டு, நான் மாற்றிவிடலாம் என்று நினைத்தேன் என்று. யாரும் யாரையும் மாற்றவே முடியாது. உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டு கொண்டாய். எனவே நீதான் ஓட வேண்டும். விசுவாசியாகிய நீ லைஃப் பார்ட்னராக ஒரு விசுவாசிதான் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள். அவசரப்படாது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் தங்கியிருங்கள் என்று சொல்கிறது. ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. விசுவாசியாகிய ஒருவனையும் அவிசுவாசியான ஒருத்தியையும் ரட்சிக்கும்படிக்கு பரிசுத்த சந்ததியை பெறும்படிக்கு பரிசுத்தம் இல்லாத ஒருவரோடு தேவன் இணைப்பார். இந்த லைஃபில் கண்ணீர், கஷ்டம், வறுமை, வேதனை, துக்கம், துயரம் இருக்கும். வாழ்நாள் வீணாள் போலத்தான் ஓடும். இந்த வழியில் ஓடும் விசுவாசி ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டால் தேவ தயவு, இரக்கம், கிருபை, தேவ ஒத்தாசை கிடைக்கும். நடைபெறும் காரியங்கள் மலைபோல் இருந்தாலும் ஏசப்பா அதை லகுவாக மாற்றி நடத்துவார். நிம்மதியை தருவார். அவர் விசுவாசியை ஏந்த வேண்டிய இடத்தில் ஏந்தி கொள்வார். சுமக்க வேண்டிய இடத்தில் சுமப்பார். தப்புவிக்க வேண்டிய இடத்தில் தப்புவிப்பார். கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் ஓடுகிற ஓட்டத்திற்கு பிரதிபலனாக வாடாத ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஒரு அனுமதிக்கிற வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு ஓடுவோம். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.